Hello children, how are you? I hope you are all fine and good. Today we are going to see 7th Standard English Term 1 Unit 1 Prose Eidgah Section 2. Soon the roads began to get crowded. Some people were on tongas and eidgahs, some in motor cars, all wearing perfume, all bursting with excitement. The children were a calm and contented lot. For village children, everything in the town was wonderful. சீக்கிரமாகவே அந்த ரோட்டில் கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. அங்கே பார்த்தோம்னா டாங்காஸ் அண்ட் எக்காஸ், ரெட்டை குதிரை வண்டி, 2 குதிரை கட்டிட்டு போவாங்க இல்லையா அந்த வண்டி, அப்புறம் எக்காஸ் ஒத்த குதிரை வண்டி, அப்புறம் மோட்டார் காஸில் கொஞ்சம் பேர் வந்தாங்க. எல்லாம் பர்ஃப்யூம் போட்டிருக்காங்க. ஆல் வேரிங் பர்ஃப்யூம், ஆல் பர்ஸ்டிங் வித் எக்ஸைட்மெண்ட். எல்லாம் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஃபெஸ்டிவல்னால நம்ம ஹாப்பியாக இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி அவங்களும் ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் இந்த சில்ட்ரன் என்ன பண்ணாங்க, காம், ரொம்ப சைலண்ட்டாக எல்லாத்தையும் பார்த்துட்டு வராங்க. ஏன்னா வில்லேஜ்லேருந்து வர்ற சில்ட்ரன் எல்லாரும் டவுனில் இருக்கிறத ரொம்ப அதிசயமாக பார்ப்பாங்களாம். வாட் எவர் காட் தேர் ஐ, தே ஸ்டுட் அண்ட் gasped at it with wonder. At last the Eidgah came into view. There were row upon row of worshippers as far as the eye could see. Newcomers lined themselves behind the ones already there. அந்த பாய்ஸ் எதெல்லாம் பார்க்குறாங்களோ அதெல்லாம் அப்படியே உத்து நின்று ரொம்ப அதிசயமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க, புதுசாக பார்க்குறவங்க மாதிரி. கடைசியாக எங்கே வந்தாங்க, ஈத்கா இந்த பிளேஸுக்கு, தொழுகை நடத்துவாங்க இல்லையா அந்த பிளேஸுக்கு வந்துட்டாங்க. அங்கே பார்த்தோம்னா அழகாக ரோ பை ரோவா நின்று வர்ஷிப், தொழுகை நடத்துறதுக்காக அங்கே நின்றுட்டுருக்காங்க. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அழகாக ரோவா நின்றுட்டுருக்காங்க தொழுகை நடத்த. புதுசாக வரவங்களாம் அவங்க பின்னாடி போய் 1 by 1 ஆல்ரெடி நின்றுட்டுருக்காங்க இல்லையா, அவங்க பின்னாடி போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. The prayer was over. Men embraced each other. They descended on the sweet and toy vendor stores like an army moving to attack. There was the merry-go-round with wooden elephants, horses and camels. You paid 1 paisa and had 25 rounds of fun. Mahmood and Mohsin and Noorey and other boys mounted the horses and camels. ப்ரேயர் சீக்கிரமாக முடிஞ்சோடனே ஒருத்தர் தழுவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் எங்கே போகிறாங்கனாக்கா ஸ்வீட் அண்டு டாய் வெண்டர்ஸ், ஸ்வீட் ஸ்டாலுக்கும் பொம்மையெல்லாம் வைப்பாங்க இல்லையா அந்த ஸ்டோர்ஸுக்கும் போகிறாங்க. எப்படி, லைக் அண்ட் ஆர்மி மூவிங் டு அட்டாக், ஒரு ஆர்மி மேன் ஒரு அட்டாக் போவாங்க இல்லையா அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக அந்த இடத்த விட்டு மூவ் ஆயிடுறாங்க. அப்புறம் இவங்கெல்லாம் இந்த சில்ட்ரன்லாம் எங்கே போகிறாங்கனாக்கா மெரிகோ ரவுண்ட்னா கொடராட்டனம் பார்த்துருக்கீங்க இல்லையா, நம்ம திருவிழாலெலாம் போடுவாங்க இல்லையா, அதில் பார்த்தோம்னா உடன் எலிஃபண்ட், ஹார்சஸ் அண்ட் கேமல்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதில் ஒரு பைசா கொடுத்தோம் அப்படின்னாக்கா 25 ரவுண்ட்ஸ். அதில் இவனோட ஃப்ரெண்ட்ஸ் மஹமூத், மோசின், நூரி இவங்கெல்லாம் போய் ஹார்ஸ்லையும் கேமல்லையும் ஏறி அந்த ஒரு பைசா கொடுத்தா 25 ரவுண்டா அங்கே போகிறாங்க. Hamid watched them from a distance. All he had were 3 paisas. He couldn't part with a third of his treasure for a few miserable rounds. They were soon done with their rides. Then it was time for the ties. There was a row of stalls on one side with all kinds of toys, soldiers and milkmaids, kings and ministers, water carriers and washerwomen and holy men. ஹமீத் இது என்ன பண்ணுறான், அவங்க இந்த மெரிகோ ரவுண்டு போனாங்க இல்லையா தூரமாக நின்று பார்த்துட்டே இருக்கான். ஆனால் அவன் போகலை. ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிறது மொத்தமே டோட்டலாக 3 பைசா தான். அதுலேயும் 1 பைசா போய் இந்த 25 ரவுண்டுக்காக செலவு பண்ணிட்டோம்னா நம்மக்கிட்ட 2 பைசா தான் இருக்கும். மற்ற திங்ஸ் வாங்க பத்தாது. போயும் இந்த ஒரு 25 ரவுண்ட்ஸ்க்காக நம்மளுடைய இந்த காசை செலவு பண்ணணுமா அப்படின்ட்டு அவன் போகலை. அந்த ரவுண்டு 25 ரவுண்ட்ஸு சீக்கிரமாக முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் டாய்ஸ் இருக்கும் இல்லையா அந்த ஸ்டாலுக்கு போகிறாங்க. அங்கே போய் வரிசையாக ஒன்று பார்க்குறாங்க. அங்கே பார்த்தோம்னா எந்த மாதிரியான டாய்ஸ் எல்லாம் இருக்குது, சோல்ஜர்ஸ், மில்க்மேட்ஸ், பால்காரவங்க இருக்காங்க இல்லையா பால்காரி அந்த மாதிரி, அப்புறம் கிங்ஸ்,
அப்புறம் மினிஸ்டர்ஸ், வாட்டர் கேரியர்ஸ் அண்ட் washerwomen, துணி துவைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி. அப்புறம் ஹோலிமென். இந்த டாய்ஸ் எல்லாம் அவங்க பார்க்குறாங்களா, ஏன்னா பார்த்துட்டே போகிறாங்க எதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மமூத் bought a policeman in khaki with a red turban on his head and a gun on his shoulder. Mohsin bought a water carrier while Noorey got a lawyer. Those toys cost 2 paisa each. Hamid had only 3 paisas. How could he buy such expensive toys? இப்போ மமூத் என்ன வாங்குறான்? ஒரு போலீஸ்மேன். அவர் காக்கி ட்ரெஸ் போட்டிருக்காரு, தலையில் ரெட் கலர் டர்பன் கட்டியிருக்கிறாங்க, அப்புறம் ஷோல்டரில் கன் வச்சுருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு டாய் வாங்குறான் மமூத். மோசின் என்ன வாங்குறான்? ஒரு வாட்டர் கேரியர் வாங்குறான். அப்போ நூரி ஒரு லாயர் டாய் வாங்கிட்டு வராங்க. அந்த டாயெல்லாம் பார்த்தோம்னா ஒன்று 2 பைசா. ஆனால் அமித்திட்ட இருக்கிறது டோட்டலாக 3 பைசா. அப்போ அவன் எப்படி இவ்வளோ காஸ்ட்லியாக டாய்ஸ் வாங்க முடியும் அப்படின்ட்டு அவன் நினைக்கிறான். If they dropped out of his hand, they would be smashed to bits. If a drop of water fell on them, the color would run. But he looked at them hungrily and wished he could hold them in his hands for just a moment or two. இப்போ அவங்க அந்த டாய்ஸை கீழே போட்டாங்க அப்படின்னாக்கா, கை தவறி விழுந்தா அப்படின்னா அது என்ன ஆகும்? சுக்குநராக நொறுங்கி போயிடும். ட்ராப் ஆஃப் வாட்டர் ஃபெல், அதுக்கு மேலே ஒரு ட்ராப் வாட்டர் விழுந்தா கூட கலர் போயிடும். ஆனால் இவனுக்கு இவங்க வச்சிருக்கிற அந்த டாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் நேரமாவது கையில் வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. After the toys, it was sweets. Someone bought sesame seed candy, others gulab jamuns or alwa. They smacked their lips with relish. Only Hamid was left out. நெக்ஸ்ட் இவங்க டாய்ஸ் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே போனாங்கன்னா ஸ்வீட் ஸ்டாலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு சீசேம் சீட் கேண்டி, எள்ளு மிட்டாய் இருக்கு இல்லையா, அது ஒருத்தர் வாங்குறாங்க, குலோப் ஜாமுன் ஒருத்தர் வாங்குறாங்க, ஹல்வா வாங்குறாங்க. இதெல்லாம் வாங்கி ஸ்மாக்டுனாக்கா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் லிப்ஸ் நாய்ஸிலி டு ஷோ என்ஜாய்மெண்ட். நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க இல்லையா, அது பேர் தான் நல்லா ருசிச்சு சாப்பிட்றாங்க. relish, enjoyed or took pleasure in the taste. அதில் இருக்கிற டேஸ்ட்டை நல்லா ருசிச்சு எப்படி இருக்கு அந்த மிட்டாய் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஹமீதுக்கு மட்டும் எதுவுமே வாங்கலை. மீனிங்ஸ் பார்க்கலாம். gapped, stared, smack your lips, open and close lips noisily to show enjoyment, relished, enjoyed or took pleasure in the taste. Section 3. Next to the sweet shop, there were a few hardware stores and jewelry shops. The boys were not interested in anything there, so they walked ahead except Hamid. Sweet shop பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸ் அப்படின்னா பாத்திர கடைக்கு போறாங்க. அங்க அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. நெக்ஸ்ட் ஜுவல்லரி ஷாப் பார்க்குறாங்க, அங்கே எதுவும் தேவையில்லை. அதனால இங்க எதுவுமே இன்ட்ரெஸ்ட் காட்டாம அவங்க பாட்டுக்கு நகர்ந்து போயிடுறாங்க அந்த பிளேஸை விட்டு. ஆனா ஹமீத் மட்டும் அங்கேயே நின்று பார்த்துட்டே இருக்கான், அந்த பாத்திர கடையை பார்க்கறான். It occurred to Hamid that his granny did not have a pair of tongs. Each time she cooked chapatis, the iron pan burned her hands. If he bought her a pair of tongs, she would be very pleased. She would never again burn her fingers. என்ன நினைக்கிறான்? போயிட்டு அங்கே போய் நின்று பார்க்குறான். எதை பார்க்குறான்னாக்கா, பேர் ஆஃப் டாங்ஸ். டாங்ஸ்னா இடுக்கி. அவங்க பாட்டி ஒவ்வொரு தடவையும் சப்பாத்தி சுடும்போது அயன் பேன்ல அவங்க கையை ஃபிங்கரை சுட்டுக்கிறாங்க. அது அவனுக்கு ஞாபகம் வருது. சரி, நம்ம இதை வாங்கிட்டு போய் கொடுத்தோம்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இனிமே அவங்க சப்பாத்தி சுடும்போது அவங்க ஃபிங்கர் சுட்டுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு அதை வாங்கலாங்கிறதுக்காக அதை பார்க்கறான். It would be a really useful thing to have in the house. So Hamid stopped to look at a pile of tongs at the hardware shop and asked the shopkeeper, "How much for this pair of tongs?" The shopkeeper looked at him and replied, "It's not for you." சரி, இது நம்ம வீட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான திங்ஸ் தான், அதனால இதை நம்ம வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவன் டிசைட் பண்ணி அந்த ஹார்ட்வேர் ஷாப்பில் போயிட்டு அந்த ஷாப்கீப்பர்கிட்ட போய் கேட்குறான். How much for this pair of tongs? இது எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு இந்த ஷாப்கீப்பர் சொல்கிறான்,
இது உனக்கு தேவையில்லாத திங்ஸ், நீ எதுக்கு இது வாங்குற கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இஸ் இட் ஃபார் சேல் ஆர் நாட்? இது விற்கிறதா இல்லையா? why should it not be for sale? ஏன் இதை விற்க போறது இல்லையா? it will cost you 6 பைசா. எவ்வளோ பைசா சொல்றாரு அவரு? 6 பைசானா நம்ம ஹமீத்கிட்ட எவ்வளோ இருக்கு? 3 பைசா மட்டும்தான் வச்சிருக்கிறான். ஹமீத்ஸ் ஹார்ட் சாங். இதை கேட்டோன்னா அவன் இதையுமே சுருங்கி போச்சு, மனசு சுருங்கி போச்சு. என்னடா நம்ம கிட்ட இருக்கிறது 3 பைசா தான், ஆனா இவரு 6 பைசா சொல்றாரு. டெல் மீ த கரெக்ட் பிரைஸ் ஹி செட். கரெக்டான ஆமா பிரைஸ் எவ்வளோ அதை சொல்லுங்க அப்படின்னு மறுபடியும் கேட்குறான். ஆல் ரைட், இட் வில் பி 5 பைசா. டேக் இட் ஆர் லீவ் இட். சரி, உனக்காக கடைசியா 5 பைசாக்கு தரேன், எடுத்துக்கோ இல்லைன்னா எடுத்துட்டு நவரு அப்படின்னு சொல்றாரு. ஹமீத் செட், will you give it to me for 3? Then he walked away, afraid that the shopkeeper would scream at him. But the shopkeeper did not scream. On the contrary, he called Hamid back and gave him the pair of tongs. Hamid carried it on his shoulder as if it were a gun to show it to his friends. இவன் என்ன நினைச்சான்? நம்ம கிட்ட 3 பைசா தான் இருக்குன்னு சொல்லிட்டு, சரி இது ஒரு 3 பைசாக்கு தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரர்கிட்ட கேட்டுட்டு அந்த இடத்துல நிக்கல. எதுக்காக நிக்கல? அவரு 6 பைசா சொல்றாரு, நம்ம 3 பைசா கேட்கிறோம், பாதிக்கு பாதி கேட்கிறோம், அதனால அவரு நம்மள சத்தம் போடுவாரோ அப்படின்னு பயந்துகிட்டு அந்த இடத்த விட்டு நான் வர்றான். ஆனா ஷாப்கீப்பர் என்ன பண்றாரு? சரின்ட்டு அவனை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அவன்கிட்ட அந்த 3 பைசா வாங்கிக்கிட்டு அந்த இடுக்கி அவன்கிட்ட கொடுத்துட்றாரு. அது அவன் ஒரு கன் மாதிரி அவனோட ஷோல்டர்ல வச்சு சுமந்துக்கிட்டு வர்றான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. ஷோ இட் டு ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிக்கிறான். Mohsin laughed and said, are you crazy? What will you do with the tongs? Hamid flung the tongs on the ground and replied, try and throw your water carrier on the ground. It will break. Mohsin சிரிக்கிறான் இதை பார்த்துட்டு. உனக்கு என்ன பைத்தியமாடா, இது எதுக்குடா இதை போய் வாங்கிட்டு வந்திருக்க, இதை வச்சு நீ என்னடா பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே இவன் என்ன பண்றான்? ஹமீத் அந்த டாங்ஸை தூக்கி வேகமா தரையில போடுறான். போட்டுட்டு எங்க உன்னோட வாட்டர் கேரியரை தூக்கி போடு கிரவுண்ட்ல பாப்போம், நீ இப்படி போட்டினா அது உடஞ்சிரும் அப்படின்னு அவன் சொல்றான். மஹமூத் செட், or these tongs some kind of toy? இது என்ன விளையாட்டு ஜாமாவா அப்படின்னு சொல்லிட்டு மஹமூத் கேட்கிறான். why not? replied Hamid. place them across your shoulders and it is a gun. carry them in your hands and it is like the musical instrument carried by singing monks. My tongues are like a tiger among toys. என்ன சொல்றான்? ஆமா, ஏன் இல்ல, இதுவும் ஒரு டாய் தான். இதை நீ ஷோல்டர் மேல தூக்கி வச்சிருந்தீங்கன்னா பாக்கிறதுக்கு கன் மாதிரி இருக்கும். கையில தூக்கி வச்சுக்கிட்டு இத பாத்தீங்கன்னாக்கா ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். மாங்க்ஸ்னா துறவிகள்லாம் பாடுவாங்க இல்லையா கையில வச்சு, அந்த மாதிரியான ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி தெரியும். எப்படி ஃபாரஸ்ட்ல டைகர் ஒரு தனித்துவமான ஒரு அனிமலோ அதே மாதிரி இந்த டாய்ஸ் எல்லாத்துக்கும் என்னோட இந்த டாங்ஸ் தான் ஒரு டைகர் மாதிரி அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். சாமி, who had bought a small tambourine, asked, will you exchange them for my tambourine? It is worth 8 paisas, but Hamid would not. The pair of tongs won everyone over to its side. சாமி என்ன கேட்குறா? அவ டாம்பரைன்னா ஒரு அந்த மாதிரியான ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அவ வச்சிருக்கா. அதோட பிரைஸ் 8 பைசா. உடனே என்ன சொல்றா? சரி, என்னோட இந்த டாம்பரைனை வச்சுக்கிட்டு நீ உன்னோட டாங்ஸ் எனக்கு தரியா? இது 8 பைசா, உன்னோட 3 பைசா தானே அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆனா அவன் நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்றான். இந்த டாங்ஸ் இந்த இடத்துல எல்லா டாய்ஸையும் வின் பண்ணிடுச்சு. By 11, the village was again filled with excitement. All those who had gone to the fair were back at home. Hamid too returned home. As soon as she heard his voice, Granny Amina ran out of the house, picked him up and kissed him. 11 மணி ஆயாச்சு. மறுபடியும் பார்த்தோம்னா வில்லேஜ் ஒரே ஹாப்பியா இருக்கு, சவுண்டா
நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் எக்ஸிபிஷனுக்கு போனவங்களாம் வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்காங்க. ஹமீதும் வீட்டுக்கு வந்தாராம். அவனோட வாய்ஸ் கேட்டோன்னே அவங்க பாட்டிமா என்ன பண்ணுறாங்க, வேகமாக ஓடி வந்து அவனை தூக்கி அணைச்சி கிஸ் பண்ணுறாங்க. சடன்லி ஷீ நோட்டிஸ்ட் த tongs in his hand. Where did you find these tongs? பார்க்குறாங்க. அவன் கையில் இந்த டாங்ஸ் இருக்கிறத பார்க்குறாங்க. இது உனக்கு எங்கேருந்து கிடச்சிச்சு? ஐ bought them. நான் வாங்கினேன். How much did you pay for them? இதுக்காக நீ எவ்வளோ பே பண்ண? 3 paisa. You are a stupid child. It is almost noon and you haven't had anything to eat or drink. Didn't you find anything better in the fair than this pair of iron tongs? என்ன பண்ணுறாங்க, திட்டுறாங்க அந்த பயலை. You are a stupid child. மத்தியானம் ஆக போது நீ உனக்குன்ட்டு எதுவுமே சாப்பிட்றதுக்கோ குடிக்கிறதுக்கோ வாங்கிக்கவே இல்லையா? இந்த டாங்ஸை விட ரொம்ப நல்ல திங்ஸ் சந்தையில் உனக்கு எதுவுமே கிடைக்கலையா அந்த எக்ஸிபிஷனில் அப்படின்ட்டு அவங்க பாட்டி கோச்சுக்கிறாங்க. ஹமீத் ரிப்ளைடு இன் அன் இன்ஜூர்டு டோன். அவனுக்கு மனசே உடஞ்சி போச்சு, குரலும் உடஞ்சிருச்சு. எப்படி குரல் உடஞ்சிச்சுன்னா என்னது, அவனுக்கு என்னடா நம்ம வந்து பாட்டி சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோம், ஆனால் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். யூ burn your fingers on the iron pan, so I bought them. Granny was deeply moved by Hamid's selflessness. She started crying. For the wretched woman, the pair of tongs was as precious as sacks of silver. நீங்கள் வந்து அயன் பேனில் சப்பாத்தி சுடும் போதெல்லாம் கை சுட்டுக்கிறீங்க இல்லையா, அதனால தான் நான் இதை வாங்கிட்டு வந்தேன் உங்களுக்காக தான் அப்படின்ட்டு சொன்னோன்னே அவனோட அந்த சுயநலம் இல்லாத ஒரு நல்ல குணத்தை நினச்சி அவங்க பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதை நினச்சி அவங்களுக்கு அழுகையே வந்துருச்சு. ரிச்ட் உமன் அப்படின்னாக்கா அன்ஹாப்பி உமன். அவங்க என்ன பண்ணாங்க, அவங்கக்கிட்ட பைசா இல்லைன்னா கூட இவங்க மேலே வச்சிருக்க இந்த அன்புனால வாங்கிட்டு வந்த இந்த டாங்ஸ், சாக் ஆஃப் சில்வர், ஒரு சாக்கு நிறைய சில்வர் காயின் இருந்தா கூட அதெல்லாம் விட இவன் வாங்கிட்டு வந்த இந்த டாங்ஸ் இதுதான் ரொம்ப ப்ரீசியஸ். ப்ரீசியஸ்னா வேல்யூபிள். மீனிங்ஸ் பார்க்கலாம். டாங்ஸ், a tool used to hold hard things. Precious, valuable, rich, unhappy. Thank you, children.